இன்றைக்கி சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் பூண்டு, தக்காளி, வெங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒரு சொட்டு எண்ணெய் எல்லாம் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு விசில் விட்டு. தாளிப்பு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, இன்றைக்கி காய் ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சமாக மாங்காய் இருந்துச்சு, பச்சடி வச்சது போக அந்த மாங்காய் கொட்டை இருந்துச்சு. ஒரு உருளைக்கிழங்கு போட்டு மாங்காய் கொட்டை போட்டு வெங்காயம் போட்டு சாம்பார் தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதிக்குது. சாம்பார் கொதிச்சிச்சு, காய் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு எல்லாம். இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு ஊற்றிக்கலாம். சூப்பரான நமக்கு மாங்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நான் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் மிளகாத்தூள். இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நான் போட்டேன், நல்லா மிளகாத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மாங்காய் பச்சடி மாங்காய் ஒரு கைக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்க. கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு இறக்கிங்க. சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் வெல்லம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. சூப்பரான நமக்கு மாங்காய் பச்சடி. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. சூப்பரான மாங்காய் பச்சடி நமக்கு. சூப்பரான மாங்காய் கொட்டை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், போடுறேன். சூப்பரான நம்ம வீட்டில் கம்மகம்மன் சாம்பாரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி, முருங்கைக்கீரை பொரியல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி.